Step into the future of design and motion with all-new Vivo V60e. Pre-book now. Indigo's Photo, durable exterior paint with Duro Color technology. Sacred Needs, உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பூஜா ஐடல்ஸ் and பூஜா ஆர்டிகல்ஸ்க்கான ஒரே இடம். Visit sacredneeds.com. முருகனுக்கு 6 படை வீடு எல்லாருக்கும் தெரியும். ஒரு முருகனுடைய அடியவர், அவருக்கே 6 படை வீடு உண்டு. அவர் பெயர் ஸ்ரீ சத்ரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகள் அப்படின்னு பேர். எங்க புதுக்கோட்டை பக்கத்துல வாதிரிப்பட்டிங்கிற ஒரு சின்ன ஊர்ல பிறந்தவர். இவன் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு சில எதிரிகள் வந்து அவரை எப்படியாவது வெட்டி கொண்டுடணும்ட்டு வர்றாங்க. அங்கே வாதிரிப்பட்டியில் ஒரு முன் மண்டபம் ஒன்று உண்டு. அந்த மண்டபத்தில் தான் அவர் எப்போவுமே ஓய்வெடுக்கிறது வழக்கம். இரவு நேரத்தில் ஒரு 4-5 ஆட்கள் அங்கேருந்து வந்து பார்க்குறாங்க. அவரை வந்து துண்டு துண்டாக வெட்டி கொண்டு போய் எங்கேயாவது காட்டில் மிருகங்களுக்கு போட்டுறணும்னு அவங்க திட்டம் போட்டு வர்றாங்க. வந்து பார்த்தா அந்த மண்டபத்தில் இவர் தன் உடம்பை தானே வேற ஒரு நிகழ்ச்சிக்கான ஒரு ஷூட்டு, அதுக்காகத்தான் தாண்டீஸ்வரத்துக்கு போறேன். போய் பார்த்தா அங்க பார்த்த ஐயா இங்க உட்காந்துருக்காரு. கல் சத்ரு சம்ஹாரமூர்த்தி உட்காந்துருக்காரு, கல்லா உட்காந்துருக்காரு, விக்கிரகமா இருக்காரு. அதே தலப்பா தாடி. இப்படி முருகன் மேல ஒரு பெரிய இது. யாரு முருகன் அடியவர்களை எதிர்த்தாலும் அவர்களுக்கு பக்கபலமாக வேல் வந்து நிற்கும்பாங்க பார்த்தீங்களா, இவர் அது மாதிரி வேலுக்கு இணையாக நான் நினைக்கிறேன் அவரை. வணக்கம். இன்று நம்முடன் ஆன்மீக பேச்சாளரும் புதுக்கோட்டை கம்பன் கழக செயலாளருமான புதுகை சா பாரதி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம் மேம். இப்போ காந்தாரா எல்லாம் வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சிவகணங்கள் பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம முருகருடைய படை அப்படின்னாலே சேனை படைன்னு சொல்லிட்டு வீரபாகு, வீரமகேந்திரன், வீரகேசரின்னு அவங்க ஒரு பக்கம் இருக்க, முருகனுடைய அடியவர்கள் இடும்பன் சுவாமிகள்லேருந்து ஆரம்பித்து நம்மிடையே வாழ்ந்து சென்ற பாம்பன் சுவாமிகள் வர நம்ம நிறைய பேர் இருக்காங்க. முருக வழிபாடை வந்து இந்த மானுடம் முழுக்க பரப்பினவங்க. அப்படி உங்களுடைய நினைவில் இந்த ஒரு முருகனடியாரை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும் அப்படிங்கிற யாராவது இருக்காங்களா? முருகனுடைய படை வீடுன்னு நீங்கள் தொடங்கினதுனால சொல்கிறேன். முருகனுக்கு 6 படை வீடு எல்லாருக்கும் தெரியும். ஒரு முருகனுடைய அடியவர், அவருக்கே 6 படை வீடு உண்டு. அவர் பெயர் ஸ்ரீ சத்ரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகள் அப்படின்னு பேர். எங்கள் புதுக்கோட்டை பக்கத்தில் வாதிரிப்பட்டிங்கிற ஒரு சின்ன ஊரில் பிறந்தவர். கனக சபாபதிங்கிறது அவருடைய பெற்றோர்கள் வச்ச பேர். நிறைய அண்ணன் தம்பிகளோட, அக்கா தங்கைகளோட பிறந்த ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தில் பிறந்த ஒரு ரொம்ப சாதாரணமான பிள்ளை தான் அவர். படிக்கிறாரு, ஆசிரியர் பணிக்கு போகிறாரு. அவங்களுடைய அந்த காலத்துல எல்லாம் குடும்பத்துக்குள்ளே முறை பையன் முறை பெண்ணுன்னு திருமணம் பண்ணுவாங்களா, அது மாதிரி திருமணம்லாம் செஞ்சு பிள்ளைகள்லாம் பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு நடுத்தர வயது கிட்ட வர்ற போது தான் அவருக்கு வந்து, அதாவது உள்ளுக்குள்ளேயே ஆன்மீக தேடல்ங்கிறது எப்பவுமே இருந்திருக்கு. ஆனால் அது வெளிப்படுறதுக்குன்னு ஒரு சமயம் வரும் இல்லையா யாருக்குமே. சிதம்பரத்தில் ஒரு முறை கும்பாபிஷேகம் நடந்திருக்கு நடராஜமூர்த்தியினுடைய கோவிலில். சிதம்பரம் கோயில் கும்பாபிஷேகம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து கிளம்பி போனவர் பல மாதங்கள் ஆளையே காணும். அங்கங்க தேடுறாங்க, எங்கேயோ தேடி இது பண்ணால் ஒரு ஆண்டுக்கு பிறகு அவர் கண்ணில் படுறாரு. அது மாதிரி அப்புறம் வர்றாங்க. இதையே நான் முன்னாடி உள்ளது வந்து ஒரு சாதாரணமான மனிதர்களுடைய அந்த குடும்ப வாழ்க்கை, அப்படி தான் அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. ஆனால் எப்போ சிதம்பரம் போயிட்டு அவர் திரும்ப வந்தார், அந்த ஒரு ஆண்டுக்குள்ளே எங்கே இருந்தார் என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் அதிலிருந்து அவர் செஞ்ச அற்புதங்கள் வந்து ரொம்ப பெருசு. முழுக்க முருகன் மேலே மாறாத ஒரு பற்று உள்ளவர். முருகன் தான் அப்படிங்கிறதுல, முழுமுதற் தெய்வம்ங்கிறதுல மாற்றே கிடையாதுங்கிறது. இங்கே வாதிரிப்பட்டியில் பிறந்தவர் திருச்செந்தூர் முருகன் கிட்ட ஜோதி வடிவத்தில் ஐக்கியமாறார். அவருடைய வாழ்நாள் இறுதியில பூத உடல் இந்த உலகத்துல இல்ல, அவர் போய் ஆன்மா ஒடுங்குனது வந்து திருச்செந்தூர் முருகன் கிட்டேயே ஒடுங்குனது. இதுக்கு இடைப்பட்ட காலத்துல அவர் செஞ்ச அற்புதங்கள் வந்து ஒரு பெரிய விஷயம். அது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய ஃபயர் ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல, நிறைய தீயணைப்பு ஆஃபீஸ், அந்த நிலையத்திற்கு வாசல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சுவாமிகளுடைய கோவில் இருக்கும். அது இவர் கோவில் தான். ஏனென்றால் நெருப்பை வந்து உணரக்கூடிய ஆற்றல் அவருக்கு வந்துச்சு. முழுக்க யோகம், தியானம். அந்த யோகத்திலையும் அவர் வந்து நவகண்ட யோகம் பண்ணுவார். நவகண்ட யோகம் அப்படின்னா என்னன்னா, அவர் வந்து நிறைய இந்த சித்து வேலைகள்லாம் செய்யறதை பார்த்துட்டு உள்ளூருக்குள்ள எப்பவுமே முதல்ல எடுத்த உடனே அடியவர்களை வந்து புரிஞ்சுக்காதவங்க தானே இருப்பாங்க. இவன் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு சில எதிரிகள் வந்து அவரை எப்படியாவது வெட்டி கொண்டுடணும்ட்டு வர்றாங்க. அங்கே வாதிரிப்பட்டியில் ஒரு முன் மண்டபம் ஒன்று உண்டு. அந்த மண்டபத்தில் தான் அவர் எப்போவுமே ஓய்வெடுக்கிறது வழக்கம். இரவு நேரத்தில் ஒரு 4-5 ஆட்கள் அங்கேருந்து வந்து பார்க்குறாங்க. அவரை வந்து துண்டு துண்டாக வெட்டி கொண்டு போய் எங்கேயாவது காட்டில் மிருகங்களுக்கு போட்டுறணும்னு அவங்க திட்டம் போட்டு வர்றாங்க. வந்து பார்த்தா அந்த மண்டபத்தில்
இவர் தன் உடம்ப தானே 9 துண்டுகளா ஆக்கி அங்கங்க வச்சுட்டு அப்படியே இருக்காரு. அது உடம்ப தன்னைத்தானே அதை வந்து ஒன்றுக்கு ஒன்று வெட்டிக்கிறதுங்கிறது சொல்லுவோம். அதை வந்து யோகா அதில் நவகண்ட யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை வெட்டி கொல்லணும்னு வந்தவங்களுக்கு உடம்பு 9 துண்டா இருக்கிறத பார்க்கும்போது எப்படி இருக்கும்? தெரிச்சடிச்சு ஓடி திரும்ப பல கிலோமீட்டர் ஓடி போயிருக்கிறாங்க. அந்த ஊரை விட்டு அடுத்த ஊரினுடைய எல்லையில இது நடக்கிறது அதிகாலை நேரம். அப்ப அதிகாலை நேரத்துல வந்து டீ கடையெல்லாம் திறந்துருவாங்கல்ல. எப்படியோ போய் அங்க ஒரு டீ கடை பார்த்துட்டு இந்த வெட்ட வந்த ஆட்கள் பயந்து போய் அங்க போய் விழுகுறாங்க. விழுந்து இது பண்ணி ஏதாவது ஒரு இதை சாப்பிடுவோன்ற மாதிரி அப்படி இது பண்ணி, என்னப்பா தம்பிங்களா அப்படி ஓடி வர்றீங்க அப்படின்னு கேட்டா கேட்கறது அவரு அங்க உட்காந்துக்கிட்டு இருக்காரு. முருகன் மாதிரியே இவருக்கும் 6 படை வீடு உண்டு. இவர் இந்த சித்தர் அந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து, முருகனுடைய ஆற்றல் கிடைச்சதுல ஆரம்பிச்சதுல இருந்து, வாதிரிப்பட்டி தாண்டீஸ்வரம்னு அங்கிருந்து ரொம்ப பக்கத்துல 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊரு, நார்தாமலை, விராலிமலை, அதுக்கப்புறம் திருச்சியில, அதுக்கப்புறம் சோழன் மாதேவி, கடைசியில திருச்செந்தூருக்கு வந்து சேர்றாரு. இதில் என்னன்னா, திருச்சி வந்து படை வீட்டுக்குள்ளே வராது. இந்த 6ல் வந்து திருச்சி பக்கத்தில் உள்ள சோழமாதேவியை தான் ஒரு படை வீடுன்னு அவங்க அந்த பக்தர்கள் வந்து கணக்கில் சொல்லுவாங்க. திருச்சியினுடைய மத்திய பகுதியில் இருக்கிற அந்த நீதிமன்ற வளாகம், அதோட சேர்த்துருக்கிற தீயணைப்பு நிலையம், அந்த இடத்துல அவருக்கு ஒரு பெரிய இது உண்டு. ஏன்னா அங்கே உட்காந்து ஒரு நாள் அவர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. எப்பவுமே தியானத்திலேயே இருக்கிற நேரத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி, இவர் யாருன்னு தெரியாமல், யார் நீ இப்படி பரதேசி மாதிரி வந்து பெரிய பெரிய அதிகாரிகள் நீதிபதிகள்லாம் வந்து போகிற இடத்துல உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவரை எழுந்து போக சொல்கிறாரு. இவர் கண்டுக்காம, இவங்களுக்கு மனிதர்கள் ஒரு பொருட்டே கிடையாதுல்ல, அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு. ஆனால் அந்த அதிகாரி அவருடைய வினைப்பையன் இவரை காலால் எட்டி உதைச்சிடுறாரு. எட்டி உதைச்சிட்டு இது பண்ணும்போது சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்னத்துக்கு அவர் அமைதியாக இருக்கிறவர் பெரியவரை போய் இப்படி பண்ணலாமான்னு வந்து கேட்குறாங்க. ஆனால் சுவாமிகள் வந்து அதை தடுத்துடுறாரு. யாரும் ஒன்றும் செய்யாதீங்க, பேசாமல் விடுங்கன்ட்டாரு. அந்த காவல்துறை அதிகாரி அங்கேருந்து கிளம்பி உள்ளுக்குள்ள அவருடைய அலுவலகத்துக்குள்ள போய் அந்த கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா கை கால்லாம் இழுத்துருச்சு. இவரோட அன்பர்கள் அப்பதான் அங்கிருந்து அழைச்சிக்கிட்டு சோழமாதேவிக்கு வர்றாங்க. அங்க பல மாதங்கள் இருக்காரு சுவாமிகள். அந்த அதிகாரி யாருக்கு பாதிப்பு வந்துச்சோ அவரை எல்லாரும் கூட்டிட்டு வர்றாங்க மருத்துவமனையிலிருந்து. வைத்தியமெல்லாம் பலிக்கல. இங்க வந்து சுவாமிகள் காலடியிலேயே அவரை போட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. சித்தர்கள் எப்பவுமே மனம் இறங்குறவங்க. நம்ம அன்பா அவங்கள வழிபாடு செஞ்சா அவர் மனம் இறங்குறவங்க. இவர் அருள் செஞ்சு திருநீர் பூசின உடனே அந்த உடல்ல ஏற்பட்ட பாதிப்பு அப்படியே மாறுது. அதே மாதிரி எங்க தீ பிடிக்குதுன்னாலும் அவருக்கு தெரியும். திருச்சி தீயணைப்பு நிலையத்தினுடைய வாசல்ல அவர் நடந்த அற்புதத்தை நம்ம பார்த்தோம். அடுத்ததா அந்த சோழமாதேவியில் கொஞ்ச நாள் அன்பர்கள் அவரை தங்க வைக்கிறாங்க. அது ஒரு படை வீடு அவருக்கு. இது இல்லாமல் அவருடைய அற்புதம் வந்து நிறைய செஞ்ச இடம் வந்து விராலிமலையிலையும் அவருடைய தவம் பண்ணினது இருக்குது. சத்ருசம்ஹாரமூர்த்தி சுவாமியை பொறுத்த வரைக்கும் அவர் ஏதாவது ஒரு இடத்துல மரத்தடியில் அல்லது ஒரு குன்றின் மேலே அந்த இடத்துல தான் அவர் தவம் பண்ணுவார். நார்த்தாமலையில், புதுக்கோட்டை பக்கத்தில் நார்த்தாமலையில் அவர் அங்கே தான் யோகங்கள் அவருக்கு கைவர பெற்றதாகவும் அவருடைய சரித்திரத்தில் இருக்குது. இப்போது ஒரு அன்பர் வந்து அங்கே ஒரு கற்கோவில் கட்டியிருக்காரு. அதில் வந்து அருகோணத்திலேயே உயரமாக வேல் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சுவாமிகள் வந்து கையில் பழம் வச்சிட்ருக்கிற மாதிரியான அந்த கோலத்தில் இருக்காங்க. அவருடைய அந்த உருவத்திலே பல வித்தியாசங்கள் உண்டு. கையில் பழம் வச்சிட்ருக்கிறது வந்து ஒரு விதமான பலிதம். கை ரெண்டையும் தலைக்கு பின்னாடி இப்படி கட்டின மாதிரி ஒரு கோலம் உண்டு. நார்த்தாமலை வந்து அவருடைய சரித்திரத்தில் முக்கியமான ஒரு இடம். அங்கே தான் அவருக்கு வந்து அஷ்டமா சித்திகள் கைவரப்பட்டது அப்படிங்கிற செய்தி இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு அன்பர் வந்து அவருடைய மிகப்பெரிய பக்தர் நார்த்தாமலையில் ஒரு பெரிய கற்கோவில் கட்டியிருக்காங்க. அதில் அருகோணத்திலேயே அந்த வடிவமான ஒரு பீடத்தில் உயரமான வேல் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சுவாமிகள் வந்து கையில் விளாம்பழம் வச்சிட்ருக்கிற அந்த காட்சியில் இருக்கிறாங்க. ஐயான்னு சொல்லுவாங்க. ஐயா கோவில் அப்படி தான் எங்கள் பக்கத்தில் அவரை பற்றி சொல்கிறது. ஐயா கோவில் போயிட்டு வரேன், ஐயா கோவிலில் உற்சவம், ஐயா கோவிலில் திருவிழா, இப்படி தான் சொல்கிறது வழக்கம் அவரை. அதனால் அவருடைய அந்த ஒவ்வொரு உட்கார்ந்துருக்கிற அந்த அமைப்புக்குமே ஒரு விதமான இது பலன் சொல்லுவாங்க. கையில் பழம் வச்சுருக்கிறதுங்கிறது ஒரு மகிழ்ச்சி, இன்பம், அது மாதிரி உள்ளது. கை ரெண்டையும் பின்னாடி கழுத்தில் தலையில் கட்டிட்ட மாதிரி ஒரு கோலம் உண்டு. அந்த கோலத்தில் தான் தஞ்சாவூர் ராஜாவுக்கு அவர் காட்சி கொடுத்தாராம். அது வந்து ஒரு போகம், ஒரு ராஜா அப்படிங்கிற ஒரு இதில் பற்றி அப்படி அந்த மாதிரி ஒரு காட்சியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய அவரை பற்றி செய்திகள். இதில் குறிப்பாக நார்த்தாமலை கோவிலுடைய அந்த மலை மேலே கீழே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் தள்ளி அம்மன் கோவில் ஒன்று இருக்குது. இது இல்லாமல் நார்த்தாமலை மலை உச்சியில் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து ஒரு தவம் பண்ணிகிட்ருக்காரு. அங்கேருந்து நேராக பார்த்தீங்கன்னா
தாண்டீஸ்வரம்ன்ற ஒரு இடம் இருக்குது. அதுவும் அங்கே புதுக்கோட்டை மாவட்டம் பக்கத்துலேயே தான் எல்லாமே. அந்த தாண்டீஸ்வரத்தை இவர் ஞான கண்ணால் பார்க்குறாரு. அந்த இடம் வந்து முழுக்க வந்து வெறும் சர்ப்பங்களும் இதுவுமா இருக்கிற அடர்ந்த காடாக இருக்குது. இவருடைய ஞான திருஷ்டியில் அது ஒரு சிவபூமிங்கிறது தெரியுது. அங்கேருந்து வர்றாரு. அவருடைய பார்வையிலேயே அந்த இடத்த சுத்தம் பண்ணுறாரு. அவர் சொன்ன சொல்லுக்கு உடனே சர்ப்பங்கள் எல்லாம் கிளம்பி அங்கேருந்து போகுது. அங்கே வந்து ஏற்கனவே ஒரு முனீஸ்வரர் இருந்திருக்காரு. அந்த முனீஸ்வரரை இவர் கட்டளையிட்டு அந்த தலத்தினுடைய ஒரு பக்கத்துலேயே உள்ள ஒரு அரச மரத்தில், ஆலமரம், அது ஒரு மரத்தில் முனீஸ்வரரை அங்கே இருக்க வச்சுட்டாரு. அந்த இடத்த சுத்தம் பண்ணி அங்கே ஒரு கோவில் எழுப்புறாரு. இந்த தாண்டீஸ்வரம் அப்படிங்கிறது என்னென்னா, தாண்டி மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தினுடைய காற்று பட்டா சனீஸ்வரனுடைய எந்த பாதிப்பும் நமக்கு வராது. எந்த சனீஸ்வரனுடைய பாதிப்பாக இருந்தாலும் சரி, 7 சனி, அந்த சனி, இந்த சனி, அஷ்டம சனின்னு என்னென்னமோ பயப்படுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் ஒரே ஒரு பிரீதியான ஸ்தலம்னா அந்த ஸ்தலம் தான். ஏன் அப்படின்னா, நலவெண்பா படிச்சிருக்கோம் இல்லையா, நலமகாராஜாவுடைய சரித்திரம். அவருக்கு வந்து சனி பிடிச்சதுக்கு அப்புறமா அவர் வேற ஒரு மன்னனுடைய தேரோட்டியாக வராங்க. வானத்தில் தேரோட்டிட்டு போகிறாங்க, இந்த வழியாக வர்றாங்க. அப்படி மேலே வர்ற போது அங்கிருந்து பார்த்தா அந்த அந்த ராஜா வந்து அயோத்தி மன்னன் அப்படின்னு புராணத்தில் இருக்குது. அந்த அயோத்தி மன்னனுடைய மேலே அடைக்கீழே விழுகுது, இந்த மரத்து மேலே விழுந்துருது. இந்த மரம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொதுவாக ஒரு மரங்கிறது இப்படி ஒரு கிளை பரப்பி இருக்கும், இப்படி ஒரு கிளை பரப்பி, அவ்வளோதானே இருக்க முடியும். இது 4 பக்கமும் கிளை பரப்பி பெருசாக அளவுக்கான பரப்பளவில் இருக்குது. இவர் வந்து அந்த மரத்து மேலே ஏறி அந்த துணியை எடுக்கணும். நலமகாராஜா என்ன பண்ணுறாரு, அந்த மரத்தை பார்த்தா இது ஏதோ ஒரு தெய்வாம்சமான மரமாக தெரியுதுன்னுட்டு அந்த மரத்தை சுற்றி வந்து கும்பிடுறாரு. கும்பிட்ட பிறகு மரத்து மேலே ஏறுறாரு. ஏறி அந்த ஆடையை எடுக்க போகும்போது பார்க்குறாரு, 4 பக்கமும் பழங்கள் பழுத்திருக்கு. அதில் என்ன ஒரு அதிசயம்னா, 4 பக்கத்துல இருந்து ஒவ்வொரு பக்கத்துலையும் எடுத்து பழங்களை எடுத்து சுவைச்சு சாப்பிட்ற போது வேற வேற சுவை வருது. கசப்பு, துவர்ப்பு, புளிப்புலாம் வருது. ஒரு திசையில் உள்ள பழத்தை எடுத்து சாப்பிட்ற போது இனிப்பு சுவை வருது. இனிப்பு சுவை பழத்தை சாப்பிட்ற போது அந்த மரத்தடியில் சனீஸ்வர பகவான் இவருக்கு காட்சி கொடுக்குறாரு. எப்போ நீ வந்து தாண்டி மரத்தை வணங்குறியோ, இந்த மரத்தினுடைய அந்த காற்று பட்டாலே சனி பாதிப்புங்கிறது விலகும். இப்பத்திலிருந்து உன்னை விட்டு நான் விலகிறேன், இனிமே நான் உனக்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி நலமகாராஜாவுக்கு சனி பகவான் காட்சி கொடுத்து உன்னை விட்டு நான் விலகிறேன்னு சொல்லி சனி பிரீதி கிடைச்ச இடம் இந்த தாண்டி மரம் இருக்கிற இடம். தாண்டீஸ்வரம்ங்கிற தலம் இப்போவும் இருக்கு. அந்த புராண காலத்தில் நடந்தது. எத்தனை காலம் ஆச்சு? இப்போ நம்ம ஐயா சத்ருசம்ஹாரமூர்த்தி சுவாமிகள் வந்து நார்த்தாமலை மேலே மலை மேலே தவம் இருக்காங்க. அவருடைய ஞான திருஷ்டியில் இந்த புராண காட்சி தெரியுது. அப்போது ஒருத்தருடைய கடினமான அந்த பெரிய ஒரு சாபம், அந்த சனி தசை, அது விலகுதுன்னா அது ஒரு சிவபூமி தானே. அப்போ 7.5 சனிக்கெல்லாம் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. தாண்டீஸ்வரத்துக்கு வாங்க எல்லாரும், நல்லா வாங்க. அது எந்த இடத்துல இருக்கு? புதுக்கோட்டை மாவட்டத்தில். புதுக்கோட்டையிலேருந்து ஒரு 18-20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இன்றைக்கும் இருக்குது. வாதிரிப்பட்டியும் எதுவும் பக்கத்தில் தான். அவர் பிறந்த வாதிரிப்பட்டி 2 கிலோமீட்டர் தொலைவிலே தாண்டீஸ்வரமும் இருக்குது. அங்கே கோவில் இருக்குது. மாதம் பரணி நட்சத்திரத்தில் பெரிய ஹோமங்கள், அன்னதானம் எல்லாமே நடந்துட்டுருக்கு இப்போவும் கூட. ஐயா சொல்லியிருக்கிற 2 விஷயம் வந்து, ஒன்று அன்னதானம், இன்னொன்று ஞானதானம். பசியாத்துங்க, அடுத்தது பிள்ளைகளை படிக்க வைங்க. இது அவர் வந்து சொல்லியிருக்கிற வேத வாக்கு. அது அவருடைய பக்தர்கள் உலகம் முழுக்க இன்றைக்கும் நடத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான இடத்த தான் தவம் பண்ணும்போது ஞான திருஷ்டியில் சத்ருசம்ஹாரமூர்த்தி சுவாமிகள் பார்க்குறாரு. சர்ப்பங்களை எல்லாம் விளக்குறாரு. முனீஸ்வரரை கொண்டு போய் அடுத்த ஒரு மரத்தில் இருக்க வச்சுட்டு அங்கே ஒரு தாண்டி முருகன், தாண்டி விநாயகர் அப்படின்னு சொல்லி அந்த விக்கிரகங்களை எல்லாம் பதிச்சு இப்போவும் அந்த திருக்கோவில் இருக்குது. அங்கே ஐயாவுக்கு ஒரு விக்கிரகம் இருக்குது, சத்ருசம்ஹாரமூர்த்தி சுவாமிகளுக்கு. அந்த உருவம் எனக்கு பர்சனலாக என்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமான ஒன்று. ஏன்னா கொரோனா டைம் வந்தது இல்லை, கிட்டத்தட்ட எல்லாருடைய வேலையும் நெல்லுக்கு போயிடுச்சு. யாருக்கும் வேலையும் இல்லை, வருமானமும் இல்லை. வருமானம் இல்லைங்கிறத தாண்டி நம்ம சும்மா இருக்கோமேங்கிற அந்த எண்ணம் வந்து நமக்குலாம் ரொம்ப மனசளவில் பாதிப்பாக இருந்த நேரம். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது குறையுமான்ற எதிர்பார்ப்பில் இருந்துட்டு இருந்த நேரத்தில் நவம்பர் மாதம் ஒரு சஷ்டிக்கு திடீர்னு, அந்த சஷ்டிக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி தீபாவளி முடிஞ்சு சஷ்டி ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் யாரும் கொண்டாடலை. அந்த நேரத்தில் எனக்கு வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. அதுக்கு முந்தி நான் வெளியில் பேசியிருந்த ஒரு பேச்சினுடைய வீடியோவை பார்த்துட்டு புதுக்கோட்டையில் கலெக்டர் ஆஃபீஸிலேருந்து கேட்டு என் நம்பரை வாங்கி என்கிட்ட கால் பண்ணுறாங்க. அவர் வந்து ரிட்டையர்டு IAS ஆஃபீஸர் திரு பாலச்சந்திரன் அப்படின்னு.
என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பார், ரொம்ப நல்ல பக்தர். அவர் கூப்பிடுறாரு. அடுத்த 4-5 நாள் ஒரு 5-6 நாள்ல நேரம் சொல்லி ஒரு நாள் தஞ்சாவூரில் அவங்க தாய் தந்தையருக்கு அவர் வந்து ஒரு குரு பூஜை செய்கிறாரு. அதில் நிறைய ஏழை பிள்ளைகளுக்கு கல்விக்கான ஊக்கத்தொகை கொடுக்குறேன், அதுக்கு வருஷா வருஷம் ஊக்கத்தொகை கொடுத்துட்டு அங்கே ஒரு ஸ்பீச் அதை வைக்கிறது வழக்கம், அந்த ஸ்பீச் வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். என்னை எப்படிங்கய்யா தெரியும் அப்படின்னு, நீங்கள் பேசின ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் வந்து திருநீர் பற்றி பேசியிருந்தேன் நான், அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அதனால உங்களை யாருன்னு கேட்டேன், ஊர் மட்டும் சொன்னாங்க, அப்புறம் நம்பர் கேட்டு வாங்கிட்டேன் அப்படின்னாரு. எனக்கு உண்மையிலேயே நம்ப முடியல. ஏன்னா மேடை, மைக்கு, கைத்தட்டல் எல்லாமே ஆஹா காணல் நீராக போச்சான்னு உண்மையிலே மனசு அப்படியே இருந்த நேரத்தில் கரெக்டாக அவர் சொன்ன தேதி சஷ்டி சம்ஹாரத்தன்னைக்கு, சூரசம்ஹாரத்தன்னைக்கு. கடந்த 20 வருஷத்துக்கு மேலே அந்த சூரசம்ஹாரம் இந்த நாள்லாம் வந்து நாங்கள் சொற்பொழிவாளர்கள்லாம் அப்படியே பரபரன்னு போயிட்டு இருக்கிற அந்த நேரம் இல்லை. இந்த கோயிலுக்கு போகிறோமா, இன்னைக்கு இந்த ஊரில் ஸ்பீச்சு, இந்த ஊரில் ஸ்பீச்சுன்னு வருமானங்கிறத தாண்டி அந்த மேடை மேலே உள்ள காதல், விருப்பம், அது ஒரு பெரிய பேஷன் இல்லையா, கிட்டத்தட்ட அப்படியே இருக்கோமேன்னு நினச்சிட்டு இருந்த அந்த நேரத்தில் அவர் என்னை கேட்டார், நீங்கள் வரீங்களா, உங்களுக்கு தேதி இருக்கிறோம்ல, தேதி இருக்காவா, தேதி தான் இருக்குது அப்படின்ட்டு கிளம்பி வர்றேன்ட்டு தஞ்சாவூர் போனேன். போனால் அங்கே ஒரு அரங்கம், நல்ல மாணவர்கள், பெற்றோர்கள், ஊர்க்காரங்க எல்லோரும் இருந்தாங்க. குறித்த நேரத்தில் நிகழ்ச்சி ஆரம்பித்தாங்க. பிள்ளைகளுக்கு உதவித்தொகையெல்லாம் கொடுத்து முடித்தாங்க. என்னுடைய சிறப்புரைக்கான நேரம் வந்தது. மைக்கு போடியமில் போய் நின்று பேசுகிறேன். பேச ஆரம்பிக்கும் போது அந்த கூட்ட அரங்கத்தினுடைய, அது ஒரு 200-300 பேருக்குள்ளே இருப்பாங்க, அது மாதிரி தான் ஒரு அளவான கூட்ட அரங்கம். ஆனால் அது முழுக்க நிரம்பி இருந்தது. அந்த கூட்ட அரங்கத்தினுடைய அந்த என்ட்ரன்ஸு கிட்ட நிலப்படி கிட்ட ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். நான் அவர் அப்படி கவனிச்சுட்டு நான் மட்டுக்கு பேசுகிறபடி பேசிட்டேன். ஒரு 45-50 நிமிஷம் பேசியிருப்பேன். பேசி முடிச்சுட்டு கீழே இறங்குறேன். அந்த ஐயாவுடைய தோற்றம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் நம்ம பேசுகிற வேகத்தில் அதை நம்ம ரொம்ப மனசில் வாங்க மாட்டோம்ல. நான் போய் நிகழ்ச்சி முடிஞ்சு கீழே இறங்கினோன்னா எல்லாரோடையும் பேசிட்டு அவங்க வந்து உள்ளுக்குள்ளே இரவு உணவு சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு டைனிங் ஹாலுக்கு கூப்பிடுறாங்க. அங்கே போகிறேன். போனால் எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. நானும் உட்காந்துருக்கேன், என்னோட வந்தவங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க. திடீர்னு அவர் ஆஃபீஸர் ஐயாவே வந்து, பாலச்சந்திரன் ஐயாவே வந்து அவங்க குடும்பத்தினர் எல்லாரும் பரிமாறுறாங்க. அப்போ இப்படி பரிமாறிட்டே போகிறாங்க. நம்ம இலையை பார்த்துட்டே இருப்போம்ல, பார்த்தா முன்னாடி ஒருத்தர் நிற்கிறாரு. இப்படி நிமிந்து பார்த்தேன். நான் பார்த்தா அந்த என்ட்ரன்ஸில் நின்று ஐயா இங்கே நிற்கிறாரு. அவர் எப்படி இருக்காருன்னா, காவி வேட்டி, மேலே துண்டு, ஒரு துண்டு இல்லை 2-3 துண்டு, ஏதோ ஒரு ஜோல்னா பை போட்டிருக்காரு, தலையில் ஒரு பெரிய இந்த உருமா கட்டின மாதிரி டர்பன் வச்ச மாதிரி, ஆனால் டர்பன் இல்லை, அது வேஷ்டியவே தலையில் கட்டியிருக்காரு, பெரிய தாடி இருக்குது, ருத்ராட்சம் போட்டிருக்காரு, நெற்றி நிறைய திருநீர், கையில் விசிறி வச்சுருந்தாரு. நான் இப்படி நிமிந்து பார்த்தேன். அவர் என்கிட்ட பேசலாம் இல்லை. நிமிந்து பார்த்தோன்னா அவர் வந்து நின்ன உடனே நான் உட்காந்துருக்கேன், டேபிள் இருக்குது, நான் எந்திரிச்சிட்டேன். அவரும் என்னை இப்படி பார்த்தவர், இந்தான்னு கூட சொல்ல, இப்படி நீட்டினார். நான் இப்படி 2 கையாலையும் இப்படி வாங்கினேன். ஒரு பொட்டலம் பேப்பரில் அதோட ஒரு சாக்லேட்டு, ஒரு ரோஜாப்பூ இருந்தது. திருநீரை இட்டுட்டு இது பண்ண, நான் இப்படி வாங்கிட்டு இப்படி கண்ணை மூடிட்டு திரும்புகிறேன், காணும் ஆளை. பக்கத்தில் எல்லாருமே இருந்தாங்க. எல்லோரும் பார்த்தாங்க. அவரை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கா தெரியலையா எனக்கு தெரியல எதுவும். அப்புறம் அவர் போனதுக்கு அப்புறமா அந்த இதை எடுத்து பார்த்தா உள்ளுக்குள்ளே அந்த திருநீர் இருந்துச்சு, அந்த பேப்பரில் பூ இருந்தது, சாக்லேட் இருந்தது. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். விழா முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பொதுவாக நான் என்ன செய்வேன்னா, வெளியூர் கோவில்கள்லாம் நிறைய திருநீர் பிரசாதம் கொடுப்பாங்கள்ல, அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் ஒரு டப்பாவில் வச்சுட்டு அதில் சேர்த்து போட்டுடுறது, ஏன்னா திருநீரை வீணாக்கக்கூடாது அப்படின்ட்டு. அது மாதிரி அந்த பொட்டலத்தை பிரித்து திருநீரை அதில் போட்டுட்டு பார்க்குறேன், அதில் பேப்பர் வந்து ஒரு சின்ன நோட்டு தாள் இருக்குல்ல, அதை கிழிச்சு தான் அதில் இது பண்ணி எதுமோ எழுதியிருந்தது. அதில் மேலே வந்து தமிழை இங்கிலீஷில் இப்போ நம்ம டைப் பண்ணுறோம்ல வாட்ஸ்அப்பில், அது மாதிரி வணக்கம் அப்படின்னா VANAKKAMங்கிற மாதிரி தங்கிலீஷு. அப்படி அது போட்டு டியர் பாரதின்னு இருக்குது. என்ன பாரதின்னு எழுதியிருக்கு பொட்டலத்தில் அப்படின்ட்டு வேகமாக படித்து பார்த்தா அந்த ஐயா எனக்கு எழுதியிருக்காரு. ஒரு 10 வரிகள் இருக்கும். அந்த வரிகள் வந்து அப்படியே எனக்கு மனசை மாற்றின வரிகள்னு சொல்லலாம். அதில் லாஸ்ட்டாக எழுதியிருந்தது, மகிழம்பூ போலே மணப்பாய் அம்மா, எதை பற்றியும் கவலைப்படாத, உன்னை கொண்டு செலுத்துறதுக்கு முருகன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 வரிகள் ஆசீர்வாதமாக எழுதி, மகிழம்பூ போலே மணப்பாய் அம்மா வாழ்த்துக்கள்னு போட்டு, பேரெல்லாம் கிடையாது, கீழே பார்த்தீங்கன்னா வேல் தான். இது முடிஞ்சிச்சு. அந்த காகிதம் இன்னமும் என்கிட்ட பத்திரமா இருக்குது. இதில் என்னென்னா, இந்த அவர் யார் 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 யாருன்னே எனக்கு இருந்துகிட்டு இருந்தது. வேறு ஒரு நிகழ்ச்சிக்கான ஒரு ஷூட்டு, அதுக்காகத்தான் தாண்டீஸ்வரத்துக்கு போகிறேன். போய் பார்த்தா
அங்கே பார்த்த ஐயா இங்கே உட்காந்துருக்காரு கல். சத்ரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகள் நேர்லயே உட்காந்துருக்காரு, கல்லா உட்காந்துருக்காரு, விக்கிரகமா இருக்காரு. அது அதே அதே அந்த அதே தலப்பா தாடி, அதே அந்த துண்டை இப்படி போட்டு அப்படி போட்டு ஒரு இது, அந்த கண்ணு அப்படியே பார்த்ததுலேருந்து எனக்கு, அதாவது நம்மளோட கேரியர் வந்து டேக் ஆஃப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு அதில் ஒரு பெரிய மாற்றம். சத்ருசம்ஹாரமூர்த்தி சுவாமிகள் வந்து கலியுகத்தில் முருகனுடைய அப்படியே அவருடைய பிரதிபிம்பம்னு சொல்லலாம். அப்படி முருகன் மேலே ஒரு பெரிய இது. யார் முருகன் அடியவர்களை எதிர்த்தாலும் அவர்களுக்கு பக்கபலமாக வேல் வந்து நிற்கும்பாங்க பார்த்தீங்களா, இவர் அது மாதிரி வேலுக்கு இணையாக நான் நினைக்கிறேன் அவரை. அது மாதிரி நமக்கு பக்கபலமாக நிற்கக்கூடியவர். திருச்செந்தூரில் தானே அப்படியே தன் உடம்பை ஜோதி வடிவமாக ஆக்கி முருகனோடு போய் ஐக்கியமானவர். இன்றைக்கும் அங்கே கடற்கரையில் சூரசம்ஹாரம் நடக்குது இல்லை, அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூவர் சமாதின்னு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் ஐயா கோவில் இருக்குது, சத்ருசம்ஹாரமூர்த்தி சுவாமிகள் கோவில் இருக்குது, அங்கே இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் அவருக்கு அவ்வளோ பெரிய ஹோமங்கள் அபிஷேகங்கள் எல்லாம் இப்போவும் மாதம் பரணி நட்சத்திரத்தில் அவருக்கு அபிஷேகங்கள் ஹோமங்கள் அர்ச்சனைகள் உற்சவங்கள் இன்னிக்கும் பக்தர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. அவருக்கான அந்த நட்சத்திரம் வந்து அவருடைய நட்சத்திரம் அது. அதனால் அவரை வந்து உலகம் முழுக்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. சத்ரு சம்ஹாரமூர்த்தி அப்படிங்கிறதே வந்து ஒரு பவர்ஃபுல்லான முருக அவதாரத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபியர்ஸ்ஃபுல் வாரியர் காடை தான் நம்ம சத்ரு சம்ஹாரமூர்த்தின்போம். அந்த பேர் வந்து இந்த சுவாமிகளுக்கு, ஏன்னா சித்தர்கள் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சைலண்டாக தான் இருப்பாங்க, இந்த சுவாமிக்கு அந்த பேர் வர காரணம் என்ன? உண்மைதான். இப்போது நான் முதலே சொன்னேன் இல்லையா, அவரை வந்து காலால் மிதித்தவருக்கு உடனடியாக உடம்புல அந்த இது வந்து வந்ததுங்கிறது. நான் முதல்ல சொன்ன மாதிரி அடியவர்களை வணங்கி அடியவர்களுக்கு தொண்டு செஞ்சால் முருகன் உயர்வு தருவாங்கிறது எவ்வளவுக்கு சத்தியமோ அதுக்கு இணையான சத்தியம், அடியவர்களை இழிவுபடுத்தினால் அதற்கான தண்டனை கொடுப்பான். சத்ருசம்ஹாரமூர்த்தி சுவாமிகள்கிட்ட நம்ம போய் மனசளவில் நமக்கு என்ன ஒரு வேதனை இருக்குது, பல பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக காயப்படுத்திட்டே போவாங்கல்ல, ப்ரூஃப் பண்ண முடியாத, நம்ம மேலே தவறே இருக்காது ஆனால் நம்மளால் நிரூபிக்கவே முடியாது, சூழல் முழுக்க நமக்கு எதிராக இருக்கும், அந்த மனப்பதட்டத்தோடு நம்ம இருக்கோம்னா அவர்கிட்ட போய் சொல்கிற போது அது மாறும். ஒன்று. அடுத்தது சத்ருசம்ஹாரமூர்த்தி அப்படின்னா சத்ருக்கள்ங்கிறவங்க எதிரிகள்ங்கிறவங்க வெளியில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறவங்களும். அவர் குடும்ப வாழ்க்கையில் இருந்து ஆன்ம தேடலுக்குள்ளே போய் அவ்வளோ தூரம் முருகனுடைய அந்த சக்தியால் அவர் பெரிய சித்தராக உயர்ந்திருக்கார் இல்லையா. மனிதனும் சித்தன் ஆகலாம், சித்தனானால் அப்புறம் தெய்வம் ஆகலாம், அதற்கான வழியை செய்து கொடுக்குறவர். அவருக்கு எல்லாம் தெரியும், ரசவாதம் தெரியும். ஆனால் இந்த மாதிரியான மகான்கள் அது எதையும் தங்களுடைய சுயலாபத்துக்காக அவங்க பயன்படுத்தினதே கிடையாது. சமுதாயத்துக்காக பயன்படுத்துவாங்க, உலக நன்மைக்காக பயன்படுத்துவாங்க, நம்பிய அடியவர்களை காப்பாற்றுவதற்காக பயன்படுத்துவாங்க. யார் ஒருத்தன் ஒரு கிடைக்கிற ஆற்றல் திறமை அதை வந்து உலக நன்மைக்காக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க எல்லாரும் அடியவர்கள் தான். அது மாதிரி மனசுக்குள்ளே ஏற்படுற எதிரான எண்ணங்களை எல்லாம் அழிக்கக்கூடியவர். அங்கே உட்காந்து தியானம் பண்ணவங்களுக்கு தெரியும், அந்த இது மன ஒருநிலைப்படுதல் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக அங்கே கைவரப்படும். இப்போ சத்ரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகளை பொறுத்தவரை நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, ஃபயர் ஸ்டேஷன்கள், அதாவது தமிழகத்தில் 50க்கும் மேற்பட்ட ஃபயர் ஸ்டேஷன்களில் ஐயாவுடைய சந்நிதி இருக்குது அப்படின்னு. இப்போ அந்த நெருப்புக்கும் அவருக்கும் உண்டான அந்த தொடர்புகளை உணரக்கூடிய சக்தினா அது மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்ஸாக சொல்ல முடியுமா? ஆமாம், ஒரு இடத்துல வந்து நெருப்பு பிடிக்கி போகுதுன்னா அவருக்கு தெரியும்பாங்க, அவர் அதை சொல்லி காப்பாற்றிருக்காரு. அது மாதிரி போய் காப்பாற்றின சம்பவங்களும் நடந்திருக்கு. அதாவது ஐம்பூதங்களில் நெருப்பு முக்கியமான ஒன்று. அந்த தவ யோகத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு கனல் இருந்துகிட்டே இருக்கும்பாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு வடிவம் தான் இவர். எங்கே போனாலும் எங்கே நெருப்பு பிடிச்சாலும் அது அவருக்கு தெரியும்பாங்க. அது மாதிரி முன்கூட்டி சொல்லி காப்பாற்றிய சம்பவங்களும் நடந்திருக்கு அவருடைய சரித்திரத்தில். எங்கே நடந்தாலும் இவரை நினச்சிக்கிட்டு தான் இன்றைக்கும் கூட தீயணைப்பு வீரர்கள் போகிறாங்க. அவங்க போய் பத்திரமா அவங்க திரும்பி வரணும்ல, வேற ஒருத்தங்களை காப்பாற்ற போயிட்டு இவங்க அதில் பாதிப்பாயிடக்கூடாது இல்லை. இப்போவும் அவரை வணங்கிட்டு போகிற தீயணைப்பு வீரர்களே அதுக்கு சாட்சி. நெருப்பு சித்தர் அப்படின்னே சொல்லலாம். நிறைய புதிய விஷயங்கள், அதாவது அவருடைய அருமை பெருமைகள்லாம் இன்னும் நிறைய மக்களை போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு எங்களோட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. Step into the future of design and motion with all new Vivo V60e. Pre-book now. Indigo's Photo, durable exterior paint with Duro color technology.
Sacred Needs உங்கள் வீட்டிற்கு தேவையான எல்லா விதமான பூஜா ஐடல்ஸ் அண்ட் பூஜா ஆர்டிகல்ஸ்க்கான ஒரே இடம். விசிட் sacredneeds.com.